வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு தத்துவ புதிர்னு சொல்லலாம். வெறும் 4 வரிகள்ல ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை அடக்குன ஒரு பாடல். ம். இது வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி அட்டகம் தொகுப்பிலிருந்து நீங்க அனுப்புனது. இத படிக்கும்போது ஒரு பெரிய மலை உச்சிக்கு ஏற முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. ஆமா. வள்ளலார் நம்ம கையில எல்லா கருவிகளும் தராரு. கண், காது, மனம், புத்தி, ஏன் யோகத்தோட உச்சகட்ட சக்திகளை கூட தரார். ஆனா ஒவ்வொன்னா எடுத்து, இல்ல இது இந்த மலைக்கு சரி வராதுன்னு தூக்கி போட்டுறாரு. கரெக்ட். கடைசியில நம்ம கிட்ட எந்த கருவியுமே இல்லாதப்போ, அந்த உச்சியை எப்படி அடையறதுங்கிறது தான் இந்த பாடலோட மையப்புள்ளி. வாங்க, இந்த தேடல்ல என்ன நடக்குதுன்னு விரிவாக அலசுவோம். அதுக்கு வெளியே தான் அந்த உண்மை இருக்குன்னு காட்டுறார். ஆமா, அந்த பேருண்மைக்கு அவர் வைக்கிற பேரு தான் அருட்பெருஞ்சோதி. இது அறிவை கொண்டே அறிவோட எல்லைய கண்டுபிடிக்கிற ஒரு பயணம். சரியா சொன்னீங்க. இது ஒரு பிரபஞ்ச துப்பறியும் கதை மாதிரி இருக்கு. ஒவ்வொரு சந்தேக நபரையும் விசாரிச்சு இவர் குற்றவாளி இல்லைன்னு அனுப்புறோம். கடைசியில யாரும் மிஞ்சுவாங்கன்னு பாப்போம். முதல் சந்தேக நபர் நம்ம ஐம்புலன்கள். பாடல் கண் முதல் பொறியால்னு தொடங்குது. அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இதால அந்த அருட்பெருஞ்சோதிய புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதுதானே முதலடி? ஆமா, இதுதான் தொலைவாயில். ஏன்னா நம்மளோட அனுபவம், அறிவு எல்லாமே இந்த ஐம்புலன்கள் வழியா தான் தொடங்குது. ஒரு பொருளை பார்க்கறோம், அதோட ஒலிய கேட்கறோம், அதை தொட்டு உணர்றோம். ஆமாம், இப்படித்தான் இந்த உலகத்தையே நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனா வள்ளலார் முதலடியிலேயே நீங்க தேடுற பொருள் இந்த பௌதிக உலகத்துல இல்லன்னு சொல்லிடுறாரு. ஒரு பொருளுக்கு உருவம், நிறம், ஓசை, மனம் இருந்தா தானே இந்த ஐம்புலன்களால அதை அறிய முடியும். அப்போ அருட்பெருஞ்சோதிக்கு இந்த குணங்கள் எதுவுமே இல்லையா? அதை நம்ம பார்க்கவோ, கேட்கவோ, தொடவோ முடியாதா? இதுவே ஒரு பெரிய சவாலா இருக்கே. பார்க்க முடியாத ஒன்னு எப்படி தேடுறது? இங்கதான் தத்துவத்தோட ஆழமே தொடங்குது. ஐம்புலன்கள் பௌதிக உலகத்தை அளக்குற கருவிகள். ஆனா வள்ளலார் பேசுற அருட்பெருஞ்சோதி பௌதிகத்தை கடந்தது. ஓஹோ. ஒரு தராசு எவ்வளவு துல்லியமா இருந்தாலும் அதை கொண்டு ஒருத்தரோட அன்பையோ கருணையோ எடை போட முடியாது இல்லையா? முடியாது. அது மாதிரிதான் பௌதிக உலகத்தை அளக்கிற ஐம்புலன்கள்ங்கிற கருவிய கொண்டு குணங்களும் வடிவங்களும் இல்லாத அந்த அருட்பெருஞ்சோதிய அளக்க முயற்சி பண்றது தவறான கருவிய தவறான இடத்துல பயன்படுத்துற மாதிரி தான். சரி, நம்ம வெளிக்கருவிகளான ஐம்புலன்கள் நிராகரிக்கப்பட்டுடுச்சு. அடுத்து ஒரு நம்பிக்கை வருது. சரி, வெளிய பார்க்க முடியாட்டி என்ன, எனக்குள்ள இருக்கிற சக்தி வாய்ந்த கருவிகளை கொண்டு நான் அதை யோசிச்சு புரிஞ்சுக்கிறேன்னு நாம நினைப்போம். அதாவது மனம், புத்தி, தர்க்கம். ஆமாம். வள்ளலார் அதையும் குறி வச்சுதான் அடுத்த வரிய சொல்றாரு. மனமுதல் கரணக்கருவினால். ஆமா, கரணம்னா அகக்கருவிகள்னு அர்த்தம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது நாளும் தான் நம்மளோட உள் உலகம். நாம யோசிக்கிறோம், பகுத்தறிறோம், கற்பனை பண்றோம், உணர்ச்சி வசப்படுறோம், நான்னு உணர்றோம். இதெல்லாம் ஐம்புலன்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. மிக மிக சக்தி வாய்ந்தவை. ஆனா வள்ளலார் இந்த கருவிகளாலையும் அந்த உண்மையை அறிய முடியாதுன்னு சொல்றார். ஒரு நிமிஷம், இதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்னோட மனசு தான் எதையும் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரே கருவி. அதோட வேலையை பிரிச்சு பார்க்கறது தான். இது அதுவல்ல, சரி தவறு, நான் வேற நீ வேறன்னு பிரிச்சாதான் எதையுமே சிந்திக்க முடியும். சரிதான். அந்த அடிப்படை செயல்பாடே ஒரு தடையா இருக்குன்னு சொன்னா அப்புறம் எப்படி முன்னோட்டு போறது? இது பொருந்தவே பொருந்தாத ஒரு சாவியை கொண்டு ஒரு பூட்டை திறக்க சொல்ற மாதிரி இல்லையா? மிக அருமையான கேள்வி. நீங்க சொன்னதுதான் விஷயமே. மனம் ஒரு இருமை நிலையில, அதாவது டுவாலிட்டியில இயங்குற கருவி. அது எப்போதுமே ரெண்டா தான் பார்க்கும். ஓகே. ஆனா வள்ளலார் குறிப்பிடுற அருட்பெருஞ்சோதிங்கிறது பிரிக்க முடியாத ஒண்ணு, முழுமையானது, இரண்டற்றது. அத அத்வைதம்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்க, உடைஞ்ச கண்ணாடி துண்டுகளை வச்சுக்கிட்டு ஒரு முழுமையான பிம்பத்தை எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அதே மாதிரி மனம்ங்கிற உடைஞ்ச கண்ணாடிய கொண்டு அந்த இரண்டற்ற முழுமையை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ நான்கிற உணர்வான அகங்காரமும் ஒரு தடையா இருக்குமா? நான் ஞானத்தை அடைகிறேன்னு நினைக்கிறது கூட தப்பா? அதுதான் மிகப்பெரிய தடை. ஏன்னா நான் அறிகிறேன்னு நீங்க சொல்லும் போதே அங்கே 3 விஷயங்கள் வந்துடுது. அறிபவன் நான், அறியப்படும் பொருள் அருட்பெருஞ்சோதி, அப்புறம் அறிதல்ங்கிற செயல். ஆமா, இது ஒரு பிரிவினை தான். ஆனா அந்த பேருண்மைங்கிறது இந்த 3மே ஒன்னா கரைஞ்சு போற ஒரு நிலை. கடல் அலைகிட்ட போய் நான் கடலை அறிகிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது கடலோடு ஒன்னாகும் போதுதான் அதோட முழுமைய உணர முடியும். புரியுது. அதுபோல நான்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த முழுமையான ஒன்றிணைதல் சாத்தியமில்ல. அதனாலதான் மனமுதல் கரணக்கருவினால் அறிய முடியாதுன்னு சொல்றார்.
இப்போதான் இந்த தேடலோட பிரம்மாண்டம் புரியுது. வெளி உலகமும் நிராகரிக்கப்பட்டது, உள் உலகமும் நிராகரிக்கப்பட்டது. அடுத்து வள்ளலார் சொல்றது பகுதியின் கருவால். இங்க பகுதினா என்ன? இது ஏதோ விஞ்ஞான சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி இருக்கே. இது துல்லியமா விஞ்ஞானம் மற்றும் தத்துவத்தோட சந்திப்பு புள்ளி. பகுதிங்கிறது சாங்கிய தத்துவத்துல வர்ற பிரகிருதிங்கிற சொல்ல குறிக்குது. அதாவது இந்த முழு பிரபஞ்சமும் எந்த மூலப்பொருள்ல இருந்து உருவாச்சோ அந்த அடிப்படை பொருள். நிலம், நீர், நெருப்பு மாதிரி. ஆமா, பஞ்சபூதங்கள், அதுக்கும் கீழே போனா அணுக்கள், உப அணு துகள்கள்னு இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டுமான பொருட்கள் எல்லாத்தையுமே பகுதியின் கருவிகள்னு சொல்லலாம். அப்போ பிரபஞ்சத்தையே பிரிச்சு ஆராய்ஞ்சு அதோட மூலக்கூறுகளை வச்சு அந்த இறுதி ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரா? இதுதானே இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்தோட அணுகுமுறை. ஆமா, வள்ளலார் அந்த பாதையிலயும் பதில் கிடைக்காதுங்கிறாரு. ஏன் அப்படி? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சமே அந்த அருட்பெருஞ்சோதியோட ஒரு வெளிப்பாடுதான், ஒரு விளைவு தான். ஆனா விளைவை கொண்டு அதோட மூல காரணத்தை முழுமையா அறிஞ்சிக்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. திரையில ஓடுற திரைப்படத்தோட காட்சிகளை எவ்வளவு ஆராய்ஞ்சாலும் அந்த காட்சிகள் எதன் மேல ஓடுதுங்கிற அந்த திரைய பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஆமா, முடியாது. அதுபோல பிரகிருதியும் அதோட கருவிகளும் அந்த அருட்பெருஞ்சோதிய சார்ந்திருக்கு. ஆனா அந்த ஜோதி பிரகிருதியை கடந்தது. அதனால பிரபஞ்சத்தோட எந்த ஒரு கருவியாலையும் அதை அளவிட முடியாது. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த 3 நிராகரிப்புகளுமே ஒரு வகையில ஜட பொருட்கள் அல்லது மனசோட செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டது. ஆனா இப்போதான் இந்த பாடல் மிக ஆழமான ஆன்மீக தளத்துக்குள்ள நுழையுது. எண் முதல் புருட தரத்தினால். இங்க புருடர்னா யாரு குறிக்குது? இத விளக்க நம்ம ஒரு கணினி விளையாட்டு உதாரணத்தை எடுத்துக்கலாம். அந்த விளையாட்டுக்குள்ள இருக்கிற காட்சிகள், கதாபாத்திரங்கள், சம்பவங்கள் எல்லாம் பிரகிருதின்னு வச்சுக்குவோம். ஓகே. புருஷன்கிறவர் அந்த விளையாட்ட விளையாடுற வீரர், அதாவது தூய உணர்வு நிலை, பியோர் கான்ஷியஸ்னஸ். அந்த வீரர் விளையாட்டுக்குள்ள இல்ல, ஆனா அவரோட கவனம் இல்லாம அந்த விளையாட்டுக்கு அர்த்தமே இல்ல. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார், ஆனா எதுலயும் ஈடுபடுறதில்ல. இந்த சாட்சி நிலையத்தான் புருஷன்னு சொல்றோம். இது கேட்கவே ஒரு உயர்ந்த நிலை மாதிரி தெரியுது. ஆன்மீகத்துல சாட்சி பாவம் அல்லது விட்னஸ் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது ஒரு பெரிய இலக்கா சொல்லப்படுது. ஆமா, ஆனா வள்ளலார் அந்த சாட்சி நிலையில இருந்துகிட்டு கூட அந்த அருட்பெருஞ்சோதிய அறிய முடியாதுன்னு சொல்றாரே, இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உண்மைதான். ஏன்னா வள்ளலாரோட பார்வையில அந்த சாட்சி நிலைங்கிறது கூட ஒரு மலையோட உச்சிக்கு கீழே இருக்கிற ஒரு முகாம போன்றதுதான். அதுவே உச்சி இல்ல. அப்படியா? நான் சாட்சியா இருக்கிறேங்கிற உணர்விலே நான்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த கணினி விளையாட்டு வீரர் விளையாட்டை புரிஞ்சுக்கலாமே தவிர அந்த விளையாட்டை உருவாக்கின நிரலாளரை, அதாவது புரோகிராமரை முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. ஓ, அப்போ அருட்பெருஞ்சோதிங்கிறது அந்த புரோகிராமர் மாதிரி. கரெக்ட். சாட்சியையும் சாட்சி பொருளையும் சாட்சிங்கிற செயலையும் உள்ளடக்கிய ஒரு பெரும் வெளி அது. அதனால புருஷனோட தரத்தாலையும் அது எட்டுறது கடினம். இந்த புருஷ தத்துவத்தை கடந்தும் நிலைகள் இருக்கா? அடுத்ததா பரத்தால் இசைக்கும் ஒரு பரம்பர உணர்வாள்னு சொல்றார். இதுல பரம்பரம்னா என்ன? நீங்க சரியா யூகிச்சிங்க. பரம்னா அதற்கு அப்பால் அல்லது மேலானதுன்னு பொருள். புருஷன்கிற தனிப்பட்ட சாட்சி நிலையையும் கடந்த ஒரு பிரபஞ்ச உணர்வு நிலை, காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ். அப்போ பரம்பரம்னா பரத்திற்கும் பரமானது, அதாவது அதுக்கும் மேலான ஒரு நிலை. அந்த நிலைகள்ல ஏற்படுற ஞான அனுபவங்கள் மிக மிக உயர்ந்தவை. ஆனா வள்ளலாரோட பார்வையில அது கூட அந்த இறுதி பேருண்மையோட முழுமையான அனுபவம் இல்ல. ஏன் அப்படி? அந்த நிலைகளை அடையறதே ரொம்ப அரிதுன்னு சொல்லும்போது அதற்கொண்டும் அறிய முடியாதுன்னா அப்புறம் எதை கொண்டுதான் அறிய முடியும்? இது ஒரு முடிவே இல்லாத தேடல் மாதிரி இருக்கே. ஒரு கிணத்துல நீங்க ஆழமா தோண்டினா ஊற்றை காணலாம். அது ஒரு அற்புதமான அனுபவம். ஆனா அந்த ஊற்றுக்கே ஆதாரமா இருக்கிறது பூமிக்கு அடியில பறந்து விரிஞ்சிருக்கிற நிலத்தடி நீர் பரப்பு. சரி. அதுபோல பரம்ங்கிறதுலாம் கூட நீங்க அடையிற உயர்ந்த அனுபவ நிலைகள்தான். ஆனா அருட்பெருஞ்சோதிங்கிறது எந்த ஒரு நிலைக்கும் உட்படாதது. அது எல்லா நிலைகளுக்கும் ஆதாரமான அந்த பெரும் பரப்பு. புரியுது. அப்போ நம்ம அனுபவம் வெறும் ஒரு துளி மாதிரி. ஆமா, நீங்க அடையிற எந்த ஒரு உயர்ந்த உணர்வும் அந்த பேருண்மை கடலோட ஒரு துளிதானே தவிர முழுமையான கடல் இல்ல. அதனாலதான் அவற்றாலும் முழுமையா அறிய முடியாதுன்னு சொல்றார். இப்போ நாம நிராகரிப்பு பட்டியலோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுதான் உச்சபட்சம்னு நினைக்கிறேன். விண்முதல் பறையால் பராபர அறிவால். பறைனா ஆதிசக்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா,
பறைய இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை இயங்குதளம், அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். படைத்தல், காத்தல், அழித்தல்னு இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு செயலையும் இயக்குற மாபெரும் ஆற்றல் அது. ஓ, ஒரு நட்சத்திரம் வெடிக்கிறதுல இருந்து ஒரு பூ மலர்ற வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குற மென்பொருள் அது. பராபரம்ங்கிறது பரம், கடந்தது, மற்றும் அபரம், இங்க இருப்பது, ரெண்டையும் உள்ளடக்கிய நிலை. வாவ். அப்போ இந்த பிரபஞ்சத்தோட அட்மின் பாஸ்வேர்டு நம்மகிட்ட இருந்தாலும், அந்த மகாசக்தியோட முழு ஆற்றலையும் நாம அறிஞ்சிருந்தாலும் கூட அந்த அருட்பெருஞ்சோதியை முழுமையா விளங்க முடியாதா? இது நம்புறதுக்கே கடினமா இருக்கு. வள்ளலார் இங்க ஒரு மிக நுட்பமான வேறுபாட்டை சொல்றார். பராசக்திங்கிறது அந்த அருட்பெருஞ்சோதியோட செயல் வடிவம், டைனமிக் ஆஸ்பெக்ட். பராபர அறிவுங்கிறது அதோட ஞான வடிவம், நாலேஜ் ஆஸ்பெக்ட். ஆனா அந்த அருட்பெருஞ்சோதிங்கிறது அதோட செயலையும் ஞானத்தையும் உள்ளடக்கிய, அதே சமயம் ரெண்டையும் கடந்து மூலப்பொருள். ஒரு ஓவியத்தை கொண்டு ஓவியரை முழுமையா அறிய முடியாது. அதுபோல சக்தியை கொண்டு சக்தியோட மூலத்தையும், அறிவை கொண்டு அறிவோட மூலத்தையும் முழுமையா அறிய முடியாது. ஆக கண், மனம், பிரபஞ்சம், ஆன்மா, பிரபஞ்ச உணர்வு, மகாசக்தி, பரம்பொருளோட அறிவுன்னு நம்ம கிட்ட இருந்த அத்தனை சக்தி வாய்ந்த கருவிகளையும் வள்ளலார் நிராகரிச்சிட்டார். இப்ப நம்ம கைகள் காலியா இருக்கு. இது எனக்கு என் வைஃபை வேலை செய்யாதப்போ வர்ற உணர்வை ஞாபகப்படுத்துது. நான் எல்லா வழியிலையும் முயற்சிப்பேன். ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்றது, கேபிள்களை சரி பார்க்கறது. கடைசியில என்னால முடியாதுன்னு சரண்டாகி கஸ்டமர் சர்வீஸ்க்கு கூப்பிடுவேன். அப்பதான் தீர்வு கிடைக்கும். நீங்க சொன்ன உதாரணம் மிக மிக பொருத்தமானது. வள்ளலார் ஒருவிதமான ஆன்மீக கஸ்டமர் சர்வீஸை அழைக்க சொல்றாரா? அந்த பாடலோட கடைசி வரிகள் என்ன சொல்லுது? விளங்குவதரிதென உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. இதனோட பொருள் என்ன? அதுதான் இந்த பாடலோட திறவுகோல். விளங்குவது அரிது என உணர்ந்தோர். அதாவது இவற்றையெல்லாம் கொண்டு அந்த பேருண்மையை அறிவது கடினம்னு யார் ஆழமா அனுபவபூர்வமா உணர்றாங்களோ. இது வெறும் அறிவளவுல தெரிஞ்சுக்கிறது இல்ல. இல்ல, தன்முனைப்போட தேடி தேடி தன்னோட அத்தனை கருவிகளும் தோத்து போறத உணர்ந்து முழுமையா சரணடைற ஒரு நிலை. நீங்க சொன்ன மாதிரி என்னால முடியாதுன்னு ஒப்புக்கிற அந்த புள்ளி. ஆக அறிவோட உச்சிக்கு போய் அங்கே அறிவோட எல்லையை உணர்ற ஒரு நிலை, ஒரு விதமான அறிவுசார் சரணாகதி. மிக சரியான வார்த்தை. அந்த சரணாகதி ஏற்படும் போது என்ன நடக்குது? அண்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. அண்முதல்னா மிக நெருக்கமா, உள்ளிருந்தே. தடித்து படித்திடனா வலிமையா அடர்த்தியா வெளிப்பட்டு, ஓங்கும்னா உயர்ந்து விளங்கும். அப்போ நாம தேடுறது பந்து பண்ணும்போதுதான் அது கிடைக்குமா? எப்போ ஒருத்தர் தன்னோட சொந்த முயற்சியால அதை கைப்பற்ற முடியாதுன்னு உணர்றாளோ, அப்போ அந்த அருட்பெரும் ஜோதியே கருணையோட தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு அவரை உயர்த்துது. தேடுபவன் கரையும் போது தேடப்பட்ட பொருள் தானா வெளிப்படுது. அப்படியானால் இது அறிவால் அடையும் நிலை இல்ல, அருளால் பெறும் நிலை. கரெக்ட். நம்ம கருவிகள் எல்லாம் அந்த அருளை பெறுறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துற படிகளே தவிர அந்த அருளையே கைப்பற்றும் ஆயுதங்கள் இல்ல. எப்போ நாம ஆயுதங்களை கீழே போடுறோமோ அப்போதான் பரிசு நம்ம கைகளுக்கு வருது. கச்சிதம். முயற்சி இருக்கிற வரைக்கும் அறிபவன் அறியப்படும் பொருள்ங்கிற இரட்டை நிலை நீடிக்குது. முயற்சியை கைவிடுற அந்த சரணாகதி நிலையில அந்த இரட்டை நிலை மறைஞ்சு ஒன்னே மிஞ்சுறது. இதெல்லாம் வள்ளலார் இந்த பாடல் மூலம் நமக்கு காட்டுற பாதை. ஆக இதன் மொத்த அர்த்தம் என்ன? இந்த பாடல் அறிவோட ஒரு பெரிய வரைபடத்தை நமக்கு காட்டுது. சாதாரண புலனறிவுல தொடங்கி மனசோட ஆழங்கள், பிரபஞ்சத்தோட ரகசியங்கள், ஆன்மாவோட நிலைகள், அதுக்கும் மேலான தத்துவங்கள் வரை ஒரு நீண்ட பயணத்துக்கு நம்மை கூட்டிட்டு போச்சு. ஆமா. ஆனா இந்த பயணத்தோட முடிவுல வள்ளலார் சொல்றது இவை அனைத்தையும் கொண்டு அந்த பேருண்மையை அளக்க முடியாதுங்கிறது தான். சரியா சொன்னீங்க. இதோட மையக் கருத்து என்னன்னா, அறிவை கொண்டு அறிவோட எல்லையை கடக்க முடியாதுங்கிறது தான். இவற்றால் அறிவது கடினம்னு யார் உணர்றாங்களோ அவங்களுக்கு அந்த அருட்பெருஞ்சோதி தானாவே நெருங்கி வந்து அவங்கள உயர்த்துன்னு சொல்றார். அப்போ அறிவோட தடையை ஒப்புக்கிற அந்த பணிவுதான் பேரறிவை பெறதுக்கான முதல் படி. அதுதான். உங்களுக்காக இந்த தகவல்களை தொகுக்கும்போது இது வெறும் தத்துவமா மட்டும் இல்லாம நாம தகவல்களை அணுகிற முறைக்கும் பொருந்துறதா தோணுச்சு. நாம எவ்வளோ படிச்சாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரியாதது இன்னும் அதிகம்னு ஒப்புக்கிறதுல தான் உண்மையான ஞானம் தொடங்குது. இந்த கவிதையில ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழும்புது. அத உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுடுறேன். சொல்லுங்க. வள்ளலார் குறிப்பிடுற மனம், புருஷன், பறை போன்ற தத்துவங்கள் அந்த பேருண்மையை அறிய முடியாத கருவிகள்னு பார்த்தோம். ஆனா ஒருவேளை அவை பயனற்ற கருவிகள் இல்லாம மாறா அந்த அருட்பெருஞ்சோதிங்கிற பேருண்மையை நோக்கிய பயணத்துல நாம கடந்து செல்ல வேண்டிய படிக்கட்டுகளா இருக்குமோ? ஓ, இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்.
அந்த பேருண்மையை நேரடியா அறிய முடியாவிட்டாலும் இந்த படிகள் ஒவ்வொன்னும் நம்ம அதுக்கு நெருக்கமா அழிச்சிட்டு போற வழிகளா இருக்கலாம் இல்லையா? இத சிந்திச்சு பாருங்க.